cintaku ya Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பின்கிரிய மூன்டிவி நேயர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலாவின் பேரருளால் உங்களை ஷரியத் பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் சில பிரச்சனைகளையும் ஷரியத்தின் பார்வையில் அதற்கான தீர்வுகள் என்ன என்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்று நாம் கவனத்தில் கொள்கின்ற சந்திக்கின்ற ஒரு பிரச்சனையை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரர் புலம்புகிறார், நான் எனது நண்பரிடத்தில் இந்த பொருளை கொடுத்து வைத்தேன், வந்து பெற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி, ஆனால் கேட்கின்ற பொழுது அவரோ நான் செலவழித்து விட்டேன் என சொல்கிறார். வேறு சிலர் இது போன்ற நிகழ்வுகளில் நான் கேட்கிற நேரத்தில் அவர் எப்பொழுது கொடுத்தாய் என்ன கேட்கிறார். இப்படி சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சில சமயங்களில் ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் மீது வருத்தப்படுகிறார். ஏன் என்று கேட்டால், நான் அவரிடத்தில் பேசிய ரகசியமான தகவல்கள் எல்லாம் அவர் வெளியே பரப்பிவிட்டார், சொல்லிவிட்டார் என்று அவருக்கு வருத்தம் ஏற்படுகிறது. இன்னொரு நபர், நான் ஒரு நண்பரிடத்தில் ஆலோசனை செய்தேன், ஆலோசனைக்காக சில பிரச்சனைகளை அவரிடம் உண்மைகளை சொன்னேன், ஆனால் அவரோ அதை எல்லோருக்கும் சொல்லிவிட்டார். சில சமயங்களில் ஆலோசனை கொடுத்த நபர் கை செய்யப்படுகிறார். நான் அவருக்கு உதவி செய்கின்ற எண்ணத்தில் சில நல்ல ஆலோசனைகளை சொன்னேன், ஆனால் அவரோ அந்த ஆலோசனைகளை நான் தான் சொன்னேன் என்பதை யாருக்கு தெரிவது அவசியம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டார். இப்படி உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகள் அனைத்தும் நிகழ்வுகள் வெவ்வேறாக இருந்தாலும் பிரச்சனை ஒன்றுதான். அது என்ன? அமானிதம் பாதுகாக்கப்படாமல் போய்விட்டது. அமானிதம் பாதுகாக்கப்படாமல் போய்விட்டது. இந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அமானித பாதுகாப்பை பற்றி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், மேற்கூறப்பட்ட பிரச்சனைகளை யாரும் சந்திக்க மாட்டோம், யாரும் யாருக்கும் இடையூறு செய்ய மாட்டோம். குர்ஆனுடைய ஒரு வசனம், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்கள் அமானிதங்களை அதற்குரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றார் என்ற வசனம். அமானிதங்களை அதற்குரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றான். அமானிதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அமானிதங்கள் உரிய நேரத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். இது தார்மீக கடமை. இந்த பண்பு ஒரு காலத்தில் மூமின்களிடத்தில் மிக அதிகமாக மிக மிக ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு மூமினிடத்தில் ஒரு பொருளை கொடுத்து வைப்பது என்று சொன்னால் அவரை விட சிறந்தவர் வேறு யாரும் இல்லை என்று கருதினார்கள். ஆனால் காலப்போக்கில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய நம்பகத்தன்மை குறைந்து விட்டது. அதான் அமானிதம் போய்விட்டது. அமானிதம் போய்விட்டது என்று சொன்னால் நம்பகத்தன்மை போய்விட்டது. அருமை மூமின்களே, இந்த அமானிதத்தில் பல்வேறு பிரச்சனைகள் எழுகின்றன. யாரும் யாரையும் நம்புவதற்கு தயாராக இல்லை. இது சராசரியாக பேசுவதற்கு சொல்வதற்கு ஒரு சராசரி வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் ஒரு மூமினுடைய விஷயத்தில் இது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஒரு யாரும் யாரையும் நம்ப முடியலைங்கிறது யாரை பார்த்து சொல்கின்ற வார்த்தை. ஆனால் இன்று நம்முடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கிறது. இதை நாம் பல வகைகளில் பிரிக்கலாம். அமானிதம் எங்கெல்லாம் மோசடி செய்யப்படுகிறது? இப்ப நம்ம மேல சொன்னோம், கொடுக்கல் வாங்கல்ல அமானிதம் இல்லை, கொடுக்கல் வாங்கல்ல அமானிதம் இல்லை. ஒருத்தர் ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறோம், வாங்குறது கஷ்டமா போயிருது. அதே போன்று ஒரு பொருள்
மக்கள் நமது கடைக்கு நம்பி வருகிறார்கள். நாம் அந்த பொருளை இந்த தரத்தில் இருக்கிறது என சொல்கிறோம். நம்மை நம்பி வருகிறார்கள். ஆனால் நாம் அந்த பொருளை அதற்குரிய தரத்தில் வைத்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. லாபம் சம்பாதிப்பதற்காக அதனுடைய செகண்ட் அல்லது தேர்ட் குவாலிட்டியை வாங்கி வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாதிரி காமிச்சு வித்துக்கிட்டு இருக்கோம். இப்பொழுது நாம் நம்முடைய கஸ்டமருடைய நம்பகத்தன்மைக்கு மோசடி செய்து விட்டோம், அமானிதத்திற்கு மோசடி செய்து விட்டோம் என்பது பொருளாகும். எல்லா விஷயங்களிலும் அதே போன்றுதான் ஒரு பணி நம்மிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது, நாம் பணியாற்றுகின்றோம், அதற்குரிய ஊதியம் பெறுகிறோம். இந்த பணியை இவரிடத்தில் ஒப்படைத்தால் சிறப்பாக செய்வார் என கருதுகிறார்கள். நாமோ அதன் மீது உண்டான அக்கறையின்மையின் காரணமாக அல்லது வேகமாக முடித்துவிட்டு வேறு சில பணிகளை செய்து லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக அந்த பணிகளில் அதனுடைய குவாலிட்டியில் குறைவு செய்கின்றோம், குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இப்பொழுது முதலாளியின் நம்பகத்தன்மைக்கு நாம் மோசடி செய்து விட்டோம் என்ற அர்த்தம். இது போன்ற பிரச்சனைகளை ஆங்காங்கு பல இடங்களில் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இதே போன்றுதான் நான் மேற்சொன்ன ரகசியமான தகவல்கள், இதுவும் கூட ரகசிய தகவலில் கூட நம்மிடத்தில் அமானிதம் இல்லை. ரகசியம்னு சொல்லி ஒருத்தட்ட யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா அந்த தகவல் இன்னும் வேகமாக போய்விடுகிறது. ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம், அதுவும் அமானிதம். வாக்குச்சீட்டு நமது கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமானிதம். யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை நடுநிலை கண்கொண்டு பார்த்து முடிவு செய்து நாம் நமது வாக்குச்சீட்டுகளை அளிக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு அங்கும் ரூபாய் 500க்கும் 1000த்திற்கும் 2000த்திற்கும் வாக்குச்சீட்டுகள் விற்கப்படுகின்றன, விலை கொடுத்து வாங்கப்படுகின்றன. ஒரு மோமின் இந்த காரியத்தை ஒருபோதும் செய்ய முடியாது. அப்படி அவன் 1000 2000த்திற்காக தனது வாக்குச்சீட்டுகளை விற்கிறான் என்று சொன்னால், அந்த பணத்திற்காகத்தான் இவன் வாக்களிப்பான் என்று சொன்னால், இவனுக்கு அல்லாஹ் வழங்கிய அமானிதத்தை நீ இவன் மோசடி செய்து விட்டான். என்ன அமானிதம்? உரியவர்களை தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த அமானிதத்திற்கு இவன் மோசடி செய்து விட்டான் என்பது பொருளாகும். இது ஏதோ மிகைப்படுத்தப்பட்ட விஷயமாக கருதாதீர்கள். தெளிவாகவே இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறார்கள், இதா துய்யாத்தில் அமானத்து ஃபன்தஸிரிஸ் ஸாஅ, கியாமத் நாள் வந்து விடுமா, இதா துய்யாத்தில் அமானத்து ஃபன்தஸிரிஸ் ஸாஅ, அமானிதத்திற்கு மோசடி செய்யப்படுமானால் கியாமத் நாளை எதிர்பாருங்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், வமா இதாஅத்துஹா யா ரசூலல்லாஹ், நாம் விளங்கியிருக்கின்ற அமானிதத்திற்கு மோசடி என்பது எல்லா காலத்திலும் இருக்கவே செய்கிறது, எல்லா காலத்திலும் இருக்கவே செய்கிறது. ஒரு பொருளை கொடுத்து வைப்பாங்க, ஒரு காசை கொடுத்து வைப்பாங்க, அவர் இல்லைன்னு சொல்லிடுவார். இது இப்பொழுது அல்ல, எல்லா காலத்திலும் நல்லவர்களும் இருப்பார்கள், தீவனும் இருப்பார்கள். இதை மட்டுமே அமானிதம் என்று கருதி கொண்டதால் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார சொல்லலாம், அமானிதத்திற்கு மோசடி செய்யப்பட்டால் கியாமத் நாள் வரும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் மறைமுகமா ஒரு கொஸ்டின் அவங்க மனசுல இருக்கிறது, எல்லா காலத்திலும் இருக்கத்தானே செய்து அப்படிங்கிற மாதிரி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதற்கு விளக்கம், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தஸிரிஸ் ஸாஅ, ஆட்சி அதிகாரம் ஒரு நிர்வாகம் தகுதி இல்லாத இடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் கியாமத் நாளை எதிர்பாருங்கள் என்றார். ஆட்சி அதிகாரம் ஒரு நிர்வாகம் தகுதி இல்லாத இடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் கியாமத் நாளை எதிர்பாருங்கள். அப்படியானால் ஆட்சி அதிகாரம் தகுதி இல்லாத இடத்தில் ஒப்படைக்கப்படுவது என்பது அமானிதத்திற்கு மோசடி செய்வது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், நாம் சில 100 சில ஆயிரங்களை பெற்றுக்கொண்டு தவறானவர்களுக்கு நமது வாக்குச்சீட்டு வழங்கப்படுமானால், வாக்களிக்கப்படுமானால், அதன் மூலம் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய அமானிதத்திற்கு நாம் மோசடி செய்கிறோம். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கின்றான், இந்த அமானித மோசடி என்பது ஒரு மூமினிடத்திலிருந்து ஏற்படக்கூடாது. அவன் அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், பேண வேண்டும். இது என்னுடைய உத்தரவு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுகிறான். Ya Allah, ya Allah, si sebentar ya Allah. அருமை மோமின்களே, அந்த அமானித பாதுகாப்பு என்பது நமது பொருளாகவும் இருக்கலாம், நம்மிடத்தில் வழங்கப்படுகின்ற காசு பணங்களாக கூட இருக்கலாம்.
பெரியார்கள் எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்றால், ஒருவர் என்னிடத்தில் 10,000 ரூபாய் கொடுத்து வைக்கிறார். அவர் திரும்பி கேட்கின்ற பொழுது நான் கொடுத்து விடுகின்றேன். அதற்கு பெயர் தானே அமானிதம். சொல்லுவாங்க, உண்மையான அமானிதம் என்னன்னு கேட்டா, அவர் எந்த பணத்தை கொடுத்தாரோ அதே ரூபாய் நோட்டுகளை திருப்பி கொடுக்க வேண்டும். அவர் எந்த ரூபாய் நோட்டுகளை கொடுத்தாரோ அதே ரூபாயை திருப்பி கொடுக்க வேண்டும். 1000 ரூபாய் 10,000 ரூபாய் நோட்டு கொடுத்தாரு, 10,000 ரூபாய் நோட்டு தான் கொடுக்கணும், அதே நோட்டை கொடுக்கணும். 20,500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தார், 20,500 ரூபாய் நோட்டுகளாகவும் அதே நோட்டாகவும் இருக்க வேண்டும். இதுதான் அமானிதத்தில் முழுமையான அமானிதம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, இவர் அந்த பொருளை எடுத்து வேறு பொருளை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை போன்றதை கொடுக்கிறார் என்று அர்த்தமே தவிர அதையே கொடுக்கிறார் என்று வராது. இதனாலதான் சில மகான்கள் பெரியார்கள் இது போன்ற கட்டங்கள்ல சொல்லுவாங்களாம், நான் நீங்க அமானிதம்னு சொல்லாதீங்க, கடனாக கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களாம். கடன்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. ஏன் கடன் பயன்படுத்தப்படுமானால் அதையே திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அதற்கு நிகரானதை கொடுத்தால் போதும். அதானே அர்த்தம். நம்ம தான் கடன் வாங்குறதா செலவு பண்றது தானே வாங்குறோம். அப்ப காசு செலவாயிரும், அதற்கு பகரமாக வேறொன்றை கொடுத்தால் போதுமானது. இது அவர்கள் ஏதோ தவறு செய்வதற்காக அல்ல, மிக நேர்மையாக இருக்க வேண்டும், ஒரு சின்னஞ்சிறு புள்ளி தவறு கூட நடந்துவிடக் கூடாது என்பதற்காக கேட்டுக்கொண்ட விஷயம். இந்த அளவிற்கு அமானிதம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆனா இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு அதுல அமானிதத்துக்கு கரெக்டா இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு நாமே யோசிக்க வேண்டும். இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு நமக்கு கீழ் உள்ளவர்கள், நமக்கு கீழ்நிலையில் இருப்பவர்கள், அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுவும் ஒரு அமானிதம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய விஷயத்தில் சொன்னார்கள் அல்லவா, ஃபைன்னக்கும் அகத்துமுஹுன்ன பி அமானத்தில்லாஹ் இத்தகுல்லாஹ ஃபின்னிஸா. ஸல்லல்லாஹு பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கங்க. காரணம், ஃபைன்னக்கும் அகத்துமுஹுன்ன பி அமானத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானித பொருளாகத்தான் அவர்களை நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹ், அல்லாஹ் கற்றுத்தந்த வார்த்தையின் மூலமாகத்தான் அவர்களை நீங்கள் ஹலாலாக ஆக்கியிருக்கின்றீர்கள். நேற்று வரை அவர் யாரோ எவரோ, இன்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த முறையின் மூலம் ஈஜாப் கேட்கப்பட்டது, இன்னார் மகள் இன்னாரை உனக்கு திருமணம் முடித்து தந்தேன் என்று நான் கபில்து என சொல்கிறேன். அந்த வார்த்தையின் மூலம் அவள் எனக்கு ஹலாலானவளாக மாறிவிட்டாள். அவர்கள் அல்லாஹ்வுடைய அமானித பொருட்கள் என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படியானால் அவருடைய உரிமைகள் பேணி பாதுகாக்கப்படவில்லையானால் அவர்கள் மூலமாக நான் நிறைவேற்ற வேண்டிய அமானிதத்திற்கு மோசடி செய்திருக்கின்றேன், மாறு செய்திருக்கின்றேன் என்பது பொருளாகும். எனவே மனைவியுடைய விஷயத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நமக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள், அவங்கள்ட்ட என்ன ஒப்பந்தம் பண்ணி இருக்கின்றோம், 8 மணி நேரமா 10 மணி நேரமா வேலை, அதற்குரிய ஊதியம் என்ன, இவைகளை எல்லாம் மிகச் சரியாக நிறைவேற்றியே தீர வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லையானால் அங்கு அமானிதத்திற்கு நாம் அமானிதத்தை பால்படுத்தி இருக்கிறோம். நமது குழந்தை செல்வங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அமானிதங்கள், அவர்களை நெறிப்படுத்துவது நம்முடைய தார்மீக கடமை, அமானிதம். அதை சரியாக நிறைவேற்றிருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் அமானிதத்திற்கு அங்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். அருமை சகோதரர்களே, அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ், நயவஞ்சகனின் அடையாளம் 3. 1, இதா ஹதஸ கதப், பேசினா பொய் பேசுவான். ஓ இதா வஅத அஹ்லஃப், வாக்குறுதி அளித்தால் அதற்கு மாற்றம் செய்வான், வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான். ஓ இதா துமின கான், நம்பப்பட்டால் மோசடி செய்வான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமானிதம் வழங்கப்பட்டால் மோசடி செய்து விடுவான். அமானிதத்திற்கு மோசடி செய்வது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொன்மொழியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், அது ஒரு மூமினுக்கு தகுதியானது அல்ல, முனாஃபிக்குடைய சிஃபத்துகளில் ஒன்று. முனாஃபிக் யாரு? இறைமறுப்பாளனை விட மோசமானவர். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்குகள் நரகத்தின் ஆக அடித்தளத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறார். நயவஞ்சகர்கள் யார்? நயவஞ்சகர்கள் உள்ளத்தில் இல்லாததை வெளியே சொல்வார்கள், உள்ளத்தில் இல்லாததை வெளியே காட்டிக் கொள்வார்கள். முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம்களாக காட்டிக் கொள்வார்கள். நண்பர்கள் அல்ல, நண்பர்களாக காட்டிக் கொள்வார்கள். நம்முடைய அனுதாபிகள் அல்ல, அனுதாபிகளாக காட்டிக் கொள்வார்கள். இவர்களுக்கு முனாஃபிக்குகள் என்று பெயர். இவர்கள் கடும் தண்டனைக்குரியவர்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இத்தகைய பட்டியலில் தான் அமானிதத்திற்கு மோசடி செய்பவனும் இடம்பெறுமான் என்கின்றார்கள் பெருமானார்.
அருமை மோமின்களே, அடுத்து இப்படி இவைகள் மட்டுமே இவைகளை பாதுகாப்பது மட்டுமே அமானிதம் அல்ல. நம்மிடத்தில் கொடுத்து வைத்திருக்கின்ற ரகசியங்கள், நாம் பரிமாறிக்கொள்கின்ற நல்ல தகவல்கள், ரகசியமான தகவல்கள், இவைகளும் அமானிதம். இவைகளையும் பேணி பாதுகாத்துத்தான் ஆக வேண்டும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம், மனம் விட்டு பேசிக்கொள்கிறோம். நெருக்கத்தின் அடிப்படையில், நட்பின் அடிப்படையில் பேசிக்கொள்வார்கள். அல்லது சில பிரச்சனைகளை நம்மிடத்தில் சொன்னால் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் சொல்லியிருப்பார்கள். இப்ப நம்ம என்ன நினைக்கிறது, இவனுடைய பலகீனம் ஃபுல்லா நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம தேவைப்படுகிற நேரத்தை ஒரு நேரத்தில் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று கருதினால் நம்மை விட மோசமானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ரகசியமான தகவல்களை பாதுகாப்பது மிக முக்கியமான அமானிதம். ரகசிய தகவல்களை பாதுகாப்பது மிக முக்கியமான அமானிதம். ரகசிய தகவல்கள் கசிய விடப்படுபவன், வெளியேற்றுபவன், அவன் ஒரு சிறந்த நம்பிக்கை நிறைந்த மூமினாக பார்க்கப்பட மாட்டான். அருமை மூமின்களே, அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் முஸ்தஷீர் வல் முஸ்தஷாரு முஅ்தமன். ஆலோசனை கேட்பவர், ஆலோசனை தருபவர் இருவரும் அமானிதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள். இந்த ஹதீஸை பாருங்கள், எவ்வளவு அற்புதமான வார்த்தை. ஆலோசனை கேட்பவர், ஆலோசனை கொடுப்பவர் இருவருமே அமானிதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள். ரெண்டு பேருக்கு என்ன அப்படி என்ன அமானிதம் இருக்கிறது? ஒருவர் என்னிடத்தில் வருகிறார், தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை, தனது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை, தனது வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்ட பிரச்சனைகளை என்னிடத்தில் சொல்லி சில ஆலோசனைகளை கேட்கிறார். அல்லது தன்னுடைய மகளாருக்கு திருமணம் செய்ய வேண்டும், இந்த இடத்தில் மணமகன் வருகிறது, அவர் எடுக்கலாமா என கேட்கிறார். அல்லது தான் ஒரு வியாபாரம் ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செய்யலாம்னு நினைக்கிறேன், அப்படி அவருக்கு ஆலோசனை இருக்கிறது, அதுல அவர் செய்யலாமா, இவரோட பார்ட்னர்ஷிப் சேரலாமா அப்படின்னு கேட்கிறார். உதாரணத்திற்காக சொல்கிறேன். இப்படி ஒருவர் என்னிடத்தில் கேட்கிறார். நான் சாதக பாதகங்களை பார்க்கிறேன். சிலர் அப்ப கூட சொல்றாங்க, நீங்கள் உங்களுக்கு எதை ஆலோசனையாக நீங்கள் எதை முடிவெடுப்பீர்களோ, உங்களுடைய விஷயத்தில் எதை நன்மையாக கருதுவீர்களோ, இதைத்தான் சகோதரர்களுக்கும் நீங்கள் ஆலோசனையாக சொல்ல வேண்டும். உங்களுக்கு ஒரு தகவல், அவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு, அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணி, உங்களுக்கு எதை நினைக்கிறீர்களோ அதைத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் சில சமயங்களில் ஆலோசனை கொடுப்பவர் சொல்லித்தான் ஆக வேண்டுமா என்று கேட்டால், இன்ஷா கால ஓ இன்ஷா அம்சக் சொல்லதான் சொல்றாங்க, அது கட்டாயம் இல்லை. ஆலோசனை கேட்டா சொல்லித்தாங்கிற கட்டாயம் அல்ல. நமக்கு பயமா இருக்கு, சொன்னோம்னு சொன்னா இவர் மூலமா வேற ஏதாவது பிரச்சனை வரும், அந்த அளவுக்கு இவர் டேஞ்சரான ஆளுன்னு தெரியுது, இப்பொழுது ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எனக்கு இதுல சரியா புரியல, எனக்கு இதை பற்றி ஞானம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை வந்து நான் சொல்றேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கலாமா? சமாளிக்கலாம், தவறல்ல. ஆனால் சொன்னால் இந்த விஷயத்தில் நீங்கள் இருந்தால், உங்களுடைய பிரச்சனையாக இருந்தால் என்ன முடிவெடுப்பீர்களோ அதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர ராங் அட்வைஸ், தவறான ஆலோசனை ஒருபோதும் வழிகாட்டுதல் இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. ஒரு விஷயம் சரி. இப்படி அவர் என்னிடத்தில் ஆலோசனை கேட்கிறார், நானும் ஆலோசனை வழங்குகிறேன். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த ரெண்டு பேருமே அமானிதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள். நம்ம காசு பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்முடைய தகவல்கள் அமானிதம். என்ன அர்த்தம் அதற்கு? ஆலோசனை பெற்றவர், ஆலோசனை பெற்றவரும் அமானிதத்துக்குரியவர். அப்ப அவர் நம்முடைய தகவல்களை யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது. ஆலோசனை கொடுத்தவரும் அமானிதத்துக்குரியவர். இப்ப நான் ஆலோசனை கொடுத்திருக்கேன், அவர் எந்த விஷயத்துல யார் விஷயத்துல கேட்டாரோ அவங்கள்ட்ட போய் நான் சொல்லுவேன். ஒரு கட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது, உங்க மகனாருக்கு திருமணத்துக்கு முன்னாடி என்னிட்ட தான் ஆலோசனை கேட்டாங்க, நான் தான் சொன்னேன் செஞ்சுக்கங்கன்னு சொன்னேன், இப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. உங்க கூட பார்ட்னர்ஷிப் வியாபாரம் இல்லாமன்னு கேட்டாரு, தாராளமா செஞ்சுக்கங்கன்னு சொன்னேன். இப்ப அவர் என்ன நினைப்பாரு, நமக்கு எவ்வளவு நெருக்கமான நண்பன் இவன், நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம், இவன் நம்ம மீது நம்பிக்கை இல்லாம போய் கேட்டிருக்கிறாரு என்று அவருக்கு தவறான எண்ணம் ஏற்படும், ஒரு வகை. அல்லது இவர் என்ன நம்ம சொல்லியிருப்போம், நன்மையை கருதி நீங்க இல்லைங்க அந்த இடத்துல எடுக்காதீங்க, பெண் கொடுக்க வேண்டாம், அல்லது இவர் கூட நீங்க பார்ட்னர்ஷிப் வியாபாரம் செய்யாதீங்க, நன்மையை கருதி சொல்லி இருப்போம். அவங்களுடைய ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, நட்புக்கு இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. இவர் என்ன பண்ணலாம், சில சமயங்கள்ல ஏங்க பெண்ணி தர மாட்டேங்கிறீங்க, இல்ல ஹஜ்ரத் நம்ம ஷோரா செஞ்சேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, என்னங்க பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணான்னு பேசிக்கிட்டோமே ஒன்னையுமே காணோம், இல்ல ஹஜ்ரத் நம்ம ஷோரா பண்ண ஆலோசனை செஞ்சேன், இல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க, இப்படி சொன்னா என்ன ஆகும்?
இங்க பாரு, நமக்கு இவர் இடையூறை ஏற்படுத்தி விட்டார், நமக்கு கெடுதியை ஏற்படுத்தி விட்டார் என்று என் மீது அவர்களுக்கு வருத்தம் ஏற்படும். இப்படி ஒரு தவறு நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் முஸ்தஷீரு வல் முஸ்தஷாரு முத்தமன், ஆலோசனை பெறுபவர் ஆலோசனை வழங்குபவர் இருவரும் அமானிதத்தை பேணி பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள். எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்கள். அருமை மோமின்களே, தகவல், ரகசியமான தகவல்கள், சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவர் ஒரு ரகசியத்தை சொல்லியிருப்போம், அவர் போய் சொல்லிடுவார், அவங்க உங்கள்கிட்ட சொல்லிடுவார் மற்றவங்கள்ட்ட, என்னப்பா இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சொல்லலாமா, இதெல்லாம் தவறு இல்லையா, இல்லை நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையே, சொல்லக்கூடாது என்று சொல்ல வேண்டும் என்ற கட்டாயமே இல்லை. சொல்லுவாங்க, ஒருவர் உங்கள்ட்ட ஒரு தகவலை பரிமாறி அந்த தகவலை நீங்கள் அடுத்தவரிடம் சொல்வதை விரும்ப மாட்டார் என்று தெரிந்தாலே அந்த தகவல்கள் அமானிதம், அதை நீங்கள் சொல்லக்கூடாது. அருமை மோமின்களை, சஹாபாக்கள் நமக்கு அப்படித்தான் செய்து காண்பித்தார்கள். ஒரே ஒரு தகவலை சொல்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அருமை மகளார் ஒரு கட்டத்தில் விதவையாகி விடுகிறார்கள். மிகுந்த வேதனையில் இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனது மகனாருக்கு மறுமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். அதற்காக மணமகனை தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த காலங்களில் எல்லாம் ஒரு மணமகன் உங்களது பெண்ணை தாருங்கள் என்று கேட்பதும், ஒரு மாமனார் பெண்ணை பெற்றவர் ஒருவரை பார்த்து நீங்கள் எனக்கு மருமனாக ஆகுங்கள், உங்களுக்கு நான் எனது பெண்ணை தருகிறேன் என்று சொல்வதும் ஒரு சாதாரணமாக நடைபெற்ற விஷயங்கள். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னார்ட்ட போங்க பெண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு நடைமுறை இருந்தது. இச்சூழலில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முதலில் சந்திக்கிறார்கள். உஸ்மான் அவர்களே, எனது மகராரை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என சொல்கிறார்கள். ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ சில காரணங்களை சொல்லி இல்லை என்பதை தெரிவித்து விடுகிறார்கள், முடியாது, வாய்ப்பில்லை என்பதை தெரியப்படுத்தி விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த கட்டமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து எனது மகளாரை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள் என சொல்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு இது வருத்தத்தை ஏற்படுத்தியது. உஸ்மானாவது பதில் சொன்னார், அபூபக்கர் பதில் கூட பேசலையே, பதில் கூட சொல்லலையேங்கிற வருத்தம். எப்படிப்பட்ட அன்னோன்யம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தது. பெருமானாரிடத்தில் வருகிறார்கள், யார உமர் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, ரிப்போர்ட் பண்றாங்க, யார சொல்லலாம், என் மகள் இப்படி விதவை ஆயிட்டாங்க, நான் உஸ்மான்கிட்ட போய் திருமணம் முடிச்சுக்கங்கன்னு சொன்னேன், அவர் ஏதோ காரணம் சொல்றாரு, அபூபக்கர் அவரிடம் வந்தேன், அவரோ எதுவுமே பதிலே பேச மாட்டேங்கிறார், ஒண்ணு கூட சொல்லல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னா. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பார்த்து கேட்கிறார்கள், உமர் நீங்க ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போனீங்க? உஸ்மான்கிட்ட போனேன், அவ்வளவுதானே, கவலைப்படாதீங்க, உஸ்மானை விட சிறந்த மாப்பிள்ளை உங்களது மகளாருக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் உஸ்மான் அவர்களையும் பெருமானார் விட்டுக் கொடுக்கவில்லை, அவங்க சாதாரணமானவங்க அல்ல, உஸ்மான் அவர்களுக்கு உங்களது மகளாரை விட சிறந்த பெண் கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நிகழ்ந்தது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகளார் ஹப்ஸா நாயகியை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்து கொண்டார்கள். தங்களது பிரியத்திற்குரிய மகளாரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மனம் முடித்து வைத்தார்கள். இப்ப எதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறந்த மாப்பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே மாப்பிள்ளையா கிடைச்சிட்டாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறந்த பெண் உஸ்மான் அவங்களுக்கு கிடைப்பாங்க, யாரு? பெருமானாருடைய மகளாரை கிடைச்சிட்டாங்க. சரி, இங்க சொல்ல வருகின்ற குறிக்கப்படுகின்ற தகவல் என்னன்னு கேட்டா, பிற்காலத்தில் ஒரு தடவை சந்திக்கின்ற பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் அன்று கேட்கின்ற பொழுது மணமுடிக்கிற விஷயமாக மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது நான் பதிலே சொல்லாமல் இருந்தேன், அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது, உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் எனக்கு தெரியும், நீங்கள் வருத்தப்படுவீர்கள், வேதனைப்படுவீர்கள், கோபப்படுவீர்கள், என் மேல உங்களுக்கு ஒரு வகையான கஷ்டம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியத்தான் செய்யும், ஆனாலும் நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? மா குந்து உஃப்ஷிய சிர்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது உயிரின் இனிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ரகசிய தகவலை சொல்வதற்கு நான் விரும்பவில்லை என்றார்கள். என்ன அப்படின்னு கேட்கின்ற பொழுது,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களது மகளார் எப்பொழுது விதவையாகி நீங்கள் வேதனையின் உச்சகட்டத்திற்கு சென்று விட்டீர்களோ, அதே கவலையில் ஆகிவிட்டீர்களோ, அன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது மகளாரை மனமுடித்துக் கொள்வது என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். இது எனக்கு மட்டும் தெரியும், நான் அப்பொழுது சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், ஆனால் அது பெருமானாரின் ரகசியம், அதை ஒருபோதும் நான் வெளிப்படுத்த மாட்டேன், என் மீது நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி கோபப்பட்டாலும் சரி அதற்காகத்தான் சொல்லவில்லை என்று சொன்னால், அத்தகைய உத்தமர்கள் எங்கே, நாம் எங்கே என்பதை நாம் முஃமின்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே ரகசியங்கள், அது காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், கொடுக்கப்பட்ட ரகசிய தகவல்களாக இருக்கட்டும், அவைகளுக்குரிய ஹக்கை பேணுவதன் மூலம் அந்த அமானிதங்களை பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம், பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் உலக மூமின்களுக்கும் வழங்குவானாக என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.